Hello students, welcome to Just Know It. இந்த வீடியோல நம்ம நவம்பர் 1 to நவம்பர் 4 வரையிலான current affairs related practice question solve பண்ணலாம். First question, which among the following statements is incorrect about ocean research vessel Sagar Nidhi? Okay, so கடல்ல ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த scientific instruments எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஷிப் தான் இந்த சாகர் நிதி. ஸோ அதை பற்றின ஸ்டேட்மெண்ட்ஸ் எதெல்லாம் இன்கரெக்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃப்ளாக்டு ரிசர்ச் ஷிப் தட் ரீச்ட் இந்தியன் ஆர்டிக் ஸ்டேஷன் ஹிமத்ரி அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே இந்த இன்கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இட் இஸ் தி ஃபர்ஸ்ட் இந்தியன் ஃப்ளாக்டு ரிசர்ச் ஷிப் தட் ரீச் அண்டார்டிகா, நாட் ஆர்டிக். ஓகே, ஸோ அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே கரெக்ட், பிகாஸ் த கொஸ்டின் இஸ் ஆஸ்கிங் ஃபார் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். So second statement third statement வந்து இங்க correct. So option B யும் C யும் correct. So it is designed with blue water capability with ranges up to 10,000 nautical miles and it is capable of carrying out geoscientific, meteorological and oceanographic research. Fine. So in the Sagar Nadi, it was commissioned in 2008 for the country's marine research program. கடல் சார்ந்த ஆராய்ச்சியை மேற்கொள்வதற்கான ஒரு கப்பல் தான் இது. இது வந்து it's capable of carrying out geoscientific, meteorological and oceanographic research and designed with blue water capability. So இந்த blue water capability na என்னன்னா, ஸோ நம்ம கடல் கரையிலிருந்து ஹோம் போர்ட்ஸிலிருந்து ஸோ ஏறக்குறைய 10,000 நாட்டிக்கல் மைல் தூரம் வரைக்கும் அதால் அட்டோனோமஸாக ஃபங்க்ஷன் ஆக முடியும். ரைட், ஸோ நீண்ட காலத்துக்கு ஃபங்க்ஷன் ஆக முடியும். அதுதான் நம்ம ப்ளூ வாட்டர் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, so it is the first Indian flagged research ship that reached the 66 degrees south latitude, that is the Antarctic water, not Arctic waters. So இதே மாதிரி ஒரு 6 கப்பல்கள் நம்மளுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸஸுக்கு கண்ட்ரோலில் இருக்குது. ஸோ சாகர் நிதி, சாகர் மஞ்சுஷா, சாகர் கன்யா, சாகர் சம்படா, சாகர் தாரா அண்ட் சாகர் அன்வேஷிகா. ஃபைன். ஸோ இது எல்லாமே கடல் சார்ந்த ஆராய்ச்சிக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஆய்வு கப்பல்கள். ஓகே, next question பார்க்கலாம். With reference to Indus River dolphin, consider the following statements. So first statement, it is the state aquatic animal of Punjab. Right? So இந்த statement இங்க correct. So the Punjab state aquatic animal தான். Second statement, its habitat extends to Punjab Harike Wildlife Sanctuary and the lower Beas River. So இந்த statement இங்க correct. Third statement பாருங்க, it is classified as critically endangered by the International Union for the Conservation of Nature, that is IUCN. So this statement is wrong. So inga vandu it's not critically endangered, it's endangered. Okay, so inga vandu option A 1 and 2 only அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த சமீபத்தில் நியூஸில் இருந்தது இந்த இண்டஸ் ரிவர் டால்ஃபின். ரைட், ஸோ இதனுடைய ஹேபிட்டேட் வாழிடம் பார்த்தீங்கன்னா 2007 வரைக்கும் இது பாகிஸ்தானில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு பிறகு நடந்த நிறைய ஆராய்ச்சிகளின் விளைவாக இது இந்தியாவிலேயும் இருக்குது. குறிப்பாக பஞ்சாபினுடைய ஹரிகே வைல்ட் லைஃப் சாங்சுரி, அப்புறம் பியாஸ் நதியினுடைய அந்த பகுதிகளிலையும் இது வாழுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ ஹேபிட்டட் வந்து இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான் டு பஞ்சாப் ஆஃப் இந்தியா. இதனுடைய IUCN ஸ்டேட்டஸ் வந்து என்டேஞ்சர்ட், நாட் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். இட் இஸ் ஒன் ஆஃப் தீஸ் 7 ஃப்ரெஷ் வாட்டர் டால்ஃபின்ஸ் இன் தி வேர்ல்ட். ஃபைன். இது வந்து 2019 பஞ்சாபினுடைய மாநில நீர்வாழ் விலங்காக இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ ஏன் நியூஸில் இருந்தது அப்படின்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஒரு சென்சஸ் எடுக்க போகிறாங்க இந்த இண்டஸ் ரிவர் டால்ஃபினுடைய எண்ணிக்கையை. ரைட், ஸோ அதை எண்ணிக்கையை கணக்கிடும் விதமாக தே ஆர் கோயிங் டு டூ அ சென்சஸ். ஃபைன். ஸோ தட்ஸ் வை திஸ் இஸ் இன் நியூஸ். ஸோ ஏற்கனவே நமக்கு கங்காட்டிக் ரிவர் டால்ஃபின் இருக்குது. ஸோ அது கங்கை நதியினுடைய அந்த ட்ரிபியூட்டரிஸில் வாழக்கூடிய டால்ஃபின். ஸோ அது இந்தியாவினுடைய தேசிய நீர்வாழ் விலங்கு. Fine. Next question நம்ம பார்க்கலாம். Project 15B, sometimes seen in the news, is associated with. So this is associated with, or this project 15B க்கு கீழே எதை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் சமீபத்தில் நியூஸில் இருந்தது இந்த ப்ராஜெக்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கீழே தே ஆர் டெவலப்பிங் 4 கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர்ஸ். நம்ம நேவியினுடைய கேப்பபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், விமானம் தாங்கி கப்பல்களுக்கு அடுத்ததாக வெப்பன் ரிலேட்டடாக ரொம்ப சக்தி வாய்ந்த கப்பல்களாக கருதப்படுறது வந்து இந்த கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர்ஸ் தான். ஸோ இதில் இந்த ப்ராஜெக்ட் 15Bக்கு கீழே ஒரு 4 கப்பல்களை வந்து டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ
ஸோ இன் மசகான் டாக் ஷிப் பில்டர்ஸ் லிமிடெட் மும்பை. ஸோ அதில் ஃபர்ஸ்ட்டு ஷிப்பை வந்து ரீசெண்டாக நேவிக்கு டெலிவர் பண்ணியிருந்தாங்க, ரைட். ஸோ ரீசென்ட்லி த ஃபர்ஸ்ட் ஷிப் ஆஃப் தி 4 ப்ராஜெக்ட் 15B ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட் ஸ்டெல்த் கைடட் மிசைல் டிஸ்ட்ராயர். ஸோ அதுக்கு நேம் வந்து இப்போதைக்கு இந்த Y12704 விசாகப்பட்டினம் அப்படின்னு நேம் போட்டிருக்காங்க. ஸோ இட் வாஸ் டெலிவர்டு டு Indian Navy. So that's why this question is here. Fourth question, which of the following statements is or correct? So first statement பாருங்க, arsenic and antimony contribute to the glitter effect in the fireworks. So this is correct. So fireworks எல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய glitter effect, it's provided by these two chemicals, arsenic and antimony. So green crackers, second statement, green crackers have been developed by the National Environmental Engineering Research Institute, NEERI, right? So in the statement is correct. So option C, both 1 and 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டின் ஏன் இங்கே இருக்குது அப்படின்னா, கல்கட்டா ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க, பிளாங்கெட் பேன், ரைட். ஸோ ஒட்டுமொத்தமாக ஃபயர் கிராக்கர்ஸை தடை பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கு எகெயின்ஸ்டாக பண்ணப்பட்ட அப்பீலில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருந்ததுன்னா, ஏற்கனவே 2018 சுப்ரீம் கோர்ட் ஹஸ் பேண்ட் ஜாயிண்ட் கிராக்கர்ஸ். ஓகே, சாதாரணமாக ட்ரெடிஷ்னலாக பயன்படுத்தக்கூடிய பட்டாசுகளுக்கு தடை விதித்து 2018 உத்தரவிட்டிருந்தாங்க. பட் ஒரு ஒட்டுமொத்தமாக பட்டாசை வந்து பேன் பண்ணுறது அப்படிங்கிறது நடைமுறை சாத்தியம் இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிவிட்டு, பட் கண்டிப்பாக இந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ், பேரியம், லித்தியம், ஆர்சனிக் அண்ட் ஆன்டிமனி மாதிரியான ரொம்ப டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் பயன்படுத்தி தயாரிக்கக்கூடிய பட்டாசுகளை வெடிக்கக்கூடாது, க்ரீன் கிராக்கர்ஸ் மட்டும்தான், பசுமை பட்டாசுகளை மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டரை வந்து எகெயின் போட்டிருந்தாங்க. ஸோ தட்ஸ் வை திஸ் கொஸ்டின் இஸ் ஹியர். ஸோ இப்போ க்ரீன் கிராக்கர்ஸ், பசுமை பட்டாசுகளில் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் வந்து பயன்படுத்தப்படுறது இல்லை. பேரியம், லித்தியம், மெர்க்குரி, ஆர்சனிக், ஆன்டிமனி மாதிரியான டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ தே ஆர் மேட் யூசிங் லெஸ் பொல்யூட்டிங் ரா மெட்டீரியல்ஸ் and it ensures reduced particle emission. So less polluting raw materials பயன்படுத்துறதுனால பார்ட்டிக்கல் எமிஷன் வந்து காற்று மாசு கம்மியாக இருக்கும். அதே மாதிரி ஒலி மாசம், ரைட், அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய சவுண்டும் கம்மியாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக நம்முடைய சாதாரணமான ட்ரெடிஷ்னல் கிராக்கர்ஸில் 160 டெசிபல் ஜென்ரேட் ஆகும் சவுண்டு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் எமிஷன் ரேட் வந்து 110 to 125 டெசிபல்ஸ் வரைக்கும் தான் வேரி ஆகுது. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், மீத்தேன் இஸ் மோர் லாங் லிவ்ட் இன் தி அட்மாஸ்பியர் தேன் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மோர் பொட்டன்ட் இன் வார்மிங் தி எர்த். ஸோ இங்கே இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங், பிகாஸ் மீத்தேன் இஸ் ஷார்ட் லிவ்ட் இன் தி அட்மாஸ்பியர் தேன் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, பட் அஃப்கோர்ஸ் இட்ஸ் மோர் பொட்டன்ட் இன் வார்மிங் தி எர்த். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, கட்டிங் எமிஷன்ஸ் ஆஃப் மீத்தேன் இஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் எஃபெக்டிவ் வேஸ் டு ஸ்லோவிங் கிளைமேட் சேஞ்ச். ஸோ மீத்தேன் வெளியேற்றத்தை தடுக்கிறதுனால நம்ம வந்து காலநிலை மாற்றத்தை வந்து சரி செய்ய முடியும், ஸ்லோ பண்ண முடியும் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இது கரெக்டு, பிகாஸ் கார்பன் டை ஆக்சைடை விடைக்கும் அதிகமான ஹீட்டை ட்ராப் பண்ணக்கூடிய எபிலிட்டி மீத்தேனுக்கு இருக்குது. பட் இட்ஸ் ஷார்ட் லிவ்ட். ஸோ அதனால தான் அது அதனுடைய எமிஷனை குறைச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கிளைமேட் சேஞ்சை ஸ்லோ பண்ணிடலாம் அப்படின்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. அது உண்மையும் கூட. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், மீத்தேன் எங்கேருந்தெல்லாம் வெளியாகுது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஹியூமன் சோர்சஸ் ஆஃப் மீத்தேன் இன்க்ளூட்ஸ் லேண்ட்ஃபில்ஸ், ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் சிஸ்டம்ஸ், கோல் மைனிங் அண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். ஸோ நம்ம குப்பை கிடங்குகள், அப்புறம் இந்த எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு எடுக்கக்கூடிய பகுதிகள், நிலக்கரி சுரங்கங்கள், அப்புறம் வேஸ்ட் வாட்டரை ட்ரீட் பண்ணக்கூடிய இடங்கள். ஸோ இங்கே இருந்தெல்லாம் மீத்தேன் வாயு வெளியேறுது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. இதுவும் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி 2 and 3 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இது ஏன் நியூஸில் இருந்தது அப்படின்னு சொன்னால், ஸோ COP26 கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 26 கிளாஸ்கோவில் நடக்குது. ஸோ அது 31 அக்டோபரில் தொடங்கிச்சுது. அது 12th நவம்பர் வரைக்கும் நடக்கும். ஸோ அப்போ அது நடந்துட்டு இருக்கும்போதே நிறைய சீரீஸ் ஆஃப் டிசிஷன்ஸை வந்து உலக நாடுகள் எடுக்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து டிஃபாரஸ்ட்ரேஷன், 2030க்குள்ளாடி காடழிப்பை வந்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்திருந்தாங்க. அப்புறம் மீத்தேன் வெளியேற்றத்தை வந்து தடுத்து நம்ம கிளைமேட் சேஞ்சை ஸ்லோ டவுன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவையும் அவங்க எடுத்திருந்தாங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த 2 என்டிட்டிஸும், யூரோப்பியன் யூனியனும் யூஎஸும் சேர்ந்து ஒரு குளோபல் மீத்தேன் பிளட்ஜ் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இதை 103 நாடுகள் இதுவரைக்கும் அக்செப்ட் பண்ணியிருக்கு. ஸோ இதனுடைய
எய்ம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த குளோபல் மீத்தேன் பிளட்ஜை அக்செப்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் ஸோ வரக்கூடிய 2030க்குள்ளாடி அவங்க வந்து ஒட்டுமொத்த அந்த கொலாபரேட்டிவ் எஃபர்ட்னால ஸோ மீத்தேன் எமிஷன்ஸை வந்து 30% குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மீத்தேன் பிளட்ஜுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எய்ம். ஃபைன். பட் இந்த மீத்தேன் பிளட்ஜை இந்தியா, சைனா, ரஷ்யா மாதிரியான கண்ட்ரிஸ் வந்து ஏற்றுக்கொள்ளலை. பட் இந்தியா ஒரு மிக முக்கியமான முடிவை வந்து இந்த லாஸ்ட் வீக்கில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தது. தட் மீன்ஸ் வில் ரீச் கார்பன் நியூட்ராலிட்டி ஆர் நெட் ஜீரோ பை 2070 அப்படிங்கிற ஒரு முடிவை வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ரோம் டிக்ளரேஷன் சம்டைம்ஸ் seen in the news recently is related to. So this declaration is related to G20 summit. Fine. So in the G20 summit 2021க்கான G20 summit it was held in Rome, Italy. ஸோ அதனுடைய அவுட்கம் தான் இந்த ரோம் டிக்ளரேஷன். ஸோ இதில் வந்து இதனுடைய ஹைலைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரோம் டிக்ளரேஷனுடைய ஹைலைட் என்ன அப்படின்னா, ஒன்று வந்து கிளைமேட் சேஞ்ச். ஸோ அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதை டேக்கிள் பண்ணுறதுக்கு இந்த G20 நாடுகள் இணைந்து செயலாட்டணும் அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் வந்து ரெஸ்ட்ரிக்டிங் எய்டு டு கோல் பேஸ்டு பிளான்ஸ். ஸோ இன்றைக்கும் வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஃபேக்டர் வந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன். ஸோ அதுலேயும் குறிப்பாக நிலக்கரி எரித்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி. ஸோ அப்போ அந்த மாதிரியான நிலக்கரி எரித்து உற்பத்தி செய்யக்கூடிய அந்த எலக்ட்ரிசிட்டி உற்பத்தி செய்யக்கூடிய அந்த கோல் பேஸ்டு பிளான்ஸுக்கு அரசாங்கங்கள் பண்ணக்கூடிய உதவி, அதான் எய்டை வந்து என்ன பண்ணணும், ஹெல்ப்பை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு முடிவு அதில் இருக்குது. அப்புறம் வந்து கிளைமேட் சேஞ்சை நம்ம டேக்கிள் பண்ணணும்னா அதிக அளவில் நிதி தேவைப்படுது, ஃபினான்ஸ் தேவைப்படுது. ஸோ அதை வந்து வெறும் அரசுகள் மட்டும் நினச்சா முடியாது, தனியார் துறையும் அதில் இன்க்ளூட் பண்ணாதான். பப்ளிக் பிபினா பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். ஸோ அப்போது கிளைமேட் சேஞ்ச் ரிலேட்டடாக நம்ம ஃபைனான்ஸ் மொபிலைஸ் பண்ணும்போது அதை வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மாடலில் முன்னெடுக்கணும் அப்படின்னு இந்த G20 சமிட் கீழே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியா என்ன மாதிரியான டிக்ளரேஷன்ஸை, என்ன மாதிரியான முடிவுகளை இந்த G20 சமிட்டில் முன் வச்சதுன்னா, ஸோ வேக்சின் இன்இக்வாலிட்டியாக நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ அடுத்த 2022க்குள்ளாடி இந்தியா 5 மில்லியன் டோசஸை உற்பத்தி பண்ணும் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் பேண்டமிக் மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும்போது நாடுகளுக்கு இடையில் கொலாபரேஷன் வேணும், அதுக்காக ஒன் எர்த் ஒன் ஹெல்த் அப்படிங்கிற இனிஷியேட்டிவை முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரெசிலியன்ட் குளோபல் சப்ளை செயின். ஸோ கொரோனா பேண்டமிக்னால குளோபல் சப்ளை செயின்ஸ் வந்து டிஸ்டர்ப்ட் ஆகிருக்குது. ஸோ அது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டு இருக்குது. அப்போது இந்தியா நிறைய நாடுகளை வந்து தங்களுடைய பார்ட்னர்ஸாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்வைட் பண்ணியிருக்காங்க, இன்விடேஷனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. தென் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணப்பட்ட இந்த குளோபல் மினிமம் டேக்ஸை வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம், இல்லை அதை ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்தியா டிக்ளேர் பண்ணியிருக்கு. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். Consider the following statements. Bhasha Sangam is an initiative of the Ministry of Education under Ek Bharat Shrestha Bharat to teach basic sentences of everyday usage in 22 Indian languages. So இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ இந்தியாவில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் 8th ஷெட்யூல் அதுக்கு கீழே 22 லாங்குவேஜஸ் இருக்குது. ஸோ அந்த 22 மொழிகள்லையும் அடிப்படையான நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அடிப்படையான வாக்கியங்களை மற்றவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் இந்த இல்லை அவங்களுக்கு அவங்க லேர்ன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த பாஷா சங்கம் அப்படிங்கிற இனிஷியேட்டிவ்னுடைய எய்ம். ஸோ அது கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், பாஷா சங்கம் இஸ் டெவலப்டு பை சென்டர் ஃபார் கல்ச்சுரல் ரிசோர்ஸஸ் அண்ட் ட்ரைனிங், தட் இஸ் CCRT அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ திஸ் இஸ் ராங். This is not developed by Center for Cultural Resources and Training. This is developed by NCERT. Okay, so here option A1 only is the correct answer. So Bhasha Sangam is an initiative of course Ministry of Education under this Ek Bharat Shrestha Bharat scheme, and it is developed by National Council for Educational Research and Training, that is NCERT. So இதனுடைய அடிப்படையான எய்ம் என்னன்னா, ஸோ மக்கள் வந்து எல்லா மொழிகள்லையும் பேசிக்கான இந்த கான்வர்சேஷனல் ஸ்கில்ஸை அட்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய எய்ம். ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 8th கொஸ்டின், which among the following statements about prompt corrective action framework PCA framework is or incorrect அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம இதுலேருந்து சூஸ் பண்ணணும். ஸோ த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாஸ் PCA framework was introduced as a structured early intervention mechanism along the lines of the US Federal Deposit Insurance Corporation's PCA framework.
ஸோ இந்த பிசிஏ ஃப்ரேம் ஒர்க்கை அனௌன்ஸ் பண்ணுறது ஆர்பிஐ தான். ஸோ அது வந்து இட்ஸ் அலாங் தி லைன்ஸ் ஆஃப் திஸ் யூஎஸ் ஃபெடரல் டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன்ஸ் பிசிஏ. ஃபைன். ஸோ அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, திஸ் ஃப்ரேம்வொர்க் இஸ் அப்ளிகபிள் ஒன்லி டு கமர்ஷியல் பேங்க்ஸ் அண்ட் நாட் டு கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ். ஓகே, ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே கரெக்டு. ரைட். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து என்ன கேட்குதுன்னா இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கேட்குது. ஸோ இங்கே வந்து டி ரெண்டுமே வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் டி நெய்தர் 1 நார் 2 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது ஆர்பிஐ இஷ்யூ பண்ணக்கூடிய சில கைட்லைன்ஸ். ஸோ அந்த கைட்லைன்ஸுக்கு கீழே ஒவ்வொரு பேங்க்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் ரேஷியோவை மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி அவங்களுடைய என்பிஏ வாரா கடன்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை தாண்டாமல் இருக்கணும். ரைட். ஸோ இதெல்லாமே எதுக்காக, இந்த ஃப்ரேம்வொர்க் இந்த கைட்லைன்ஸ் எல்லாமே எதுக்காக அப்படின்னா ஸோ வங்கிகளுடைய பெர்ஃபார்மன்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்காக. ரைட். ஸோ இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு சின்ன வேரியேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஸோ அதை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வைப்பாங்க. இந்த பிசிஐக்கு கீழே வாட்ச் லிஸ்ட்டில் ஆர்பிஐ வைக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம்வொர்க் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது இந்தியாவில் இந்த பேங்கிங் செக்டருடைய ஸ்டெபிலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரேம்வொர்க். ஸோ இதை ஒவ்வொரு தடவையும் ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து 2017 ரிவைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பிறகு இப்போது அதை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க அந்த கைட்லைன்ஸ். ஸோ அந்த ரிவைஸ்டு கைட்லைன்ஸ் வந்து இப்போது அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து கூடிய சீக்கிரமே இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரப்போகுது. ஸோ தட்ஸ் வை இந்த கொஸ்டின் வந்து இங்கே இருக்குது. ஓகே. ஸோ த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம்வொர்க் ரெஃபர்ஸ் டு தி சென்ட்ரல் பேங்க்ஸ் வாட்ச் லிஸ்ட் ஆஃப் வீக் பேங்க்ஸ். ஓகே. ஸோ த ரெகுலேட்டர் இம்போசஸ், இந்த ரெகுலேட்டருங்கிறது ஆர்பிஐ, இட் இம்போசஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லைக் கர்ப்ஸ் ஆன் லெண்டிங் ஆன் சச் பேங்க்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்கினுடைய வாராக்கடன்கள் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஃபர்தராக கடன் கொடுக்கறதுல சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை போட்டு அது கடன் கொடுக்கறத வந்து ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இந்த ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கு கீழே ஆர்பிஐ எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸ். ஃபைன். ஸோ இதுக்கு கீழே இந்த 3 விஷயத்தையும் மானிட்டர் பண்ணுவாங்க. கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டட் அசெட்ஸ் ரேஷியோ சிஆர்ஏஆர், தென் நெட் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ். ஸோ இப்போ ரிவைஸ் பண்ண கைட்லைன்ஸில் ஸோ இந்த ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸை வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து மானிட்டர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை வச்சு ப்ராம்ப்ட் கரெக்டிவ் ஆக்ஷன் ஃப்ரேம்வொர்க்கு கீழே இந்த வாட்ச் லிஸ்ட்டுக்கு கீழே அந்த பேங்க்ஸை லிஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரைட். Next question, air quality early warning system has been developed by. So this system is developed by Indian Institute of Tropical Meteorology, Pune. So option B is the correct answer. So இந்த சிஸ்டம் வந்து ஆக்சுவலாக நமக்கு இருக்கக்கூடிய டேட்டாவை வச்சு ஏர் பொல்யூஷன் டேட்டாவை வச்சு அடுத்த 72 மணி நேரத்துக்கான அந்த ஏர் குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ரைட். ஸோ இது வந்து ரீசெண்டாக டெல்லியில் இந்த தீபாவளிக்கு முன்னாடியே ஏர் பொல்யூஷன் வந்து ஏர் பொல்யூஷன் இன்க்ரீஸ் ஆகி ஏர் குவாலிட்டி வந்து ட்ராப் ஆகிருந்தது. அது வந்து வெரி சீரியஸ் கேட்டகரியில் இதை வந்து அந்த டெல்லியினுடைய ஏர் குவாலிட்டியை வந்து வச்சுருந்தாங்க இந்த மானிட்டரிங் சிஸ்டத்தினுடைய கிடைச்ச டேட்டா படி. ஃபைன். ஸோ திஸ் சிஸ்டம் யூசஸ் டேட்டா ஆஃப் ஸ்டபிள் பேர்னிங் இன்சிடென்ட்ஸ். ஸோ ஸ்டபிள் பேர்னிங்னா விவசாய கழிவு எரிக்கிறதுனால வரக்கூடிய அந்த இன்சிடென்ட்ஸ் அந்த 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 தரவுகளை வச்சு அதாவது லாஸ்ட்டு 15 இயர்ஸினுடைய டேட்டாவை வச்சு நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ எங்கே வந்து பேர்ன் பண்ணுறாங்க, எங்கே வந்து அடுத்த பேர்னிங் இருக்கும் அப்படிங்கிறத வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதை வச்சு ஏர் குவாலிட்டியை நம்ம டிட்டர்மைன் பண்ணலாம். ரைட். ஸோ திஸ் டேட்டா இஸ் கோரிலேட்டட் வித் விண்ட் ஸ்பீட் for predicting air pollution level for the next 72 hours. ஸோ இந்த ப்ரெடிக்ஷனில் தான் ஸோ இப்போ ரீசெண்டாக டெல்லியில் வந்து அந்த ஏர் குவாலிட்டி குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போது இதில் வந்து இந்த பர்டிகுலேட் மேட்டர் நுண்துகள்கள் PM 2.5 PM 10 டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஸோ இதெல்லாம் மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ ஏன் வந்து இப்போ சமீபத்தில் டெல்லியில் அந்த ஏர் குவாலிட்டி குறைஞ்சது அப்படின்னு சொன்னால் ஒன்று வந்து விண்டு வந்து ப்ராப்பராக இல்லை. ரைட். ஸோ விண்டு வந்து கரெக்டாக ப்ளோ ஆகலை. இன்னொன்று வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து ஜாஸ்தி. ரைட். ஸோ இந்த 2 ரீசன்ஸ்னாலேயும் டெல்லியில் வந்து ஏர் பொல்யூஷன் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபைன். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபைனல் கொஸ்டின், ஹூ அமங் த ஃபாலோயிங் ஆர் செலக்டட் ஃபார் தி ப்ரெஸ்டீஜியஸ் மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்ட் 2021. ஸோ ஃபஸ்ட்டு பர்சனை பாருங்கள், லவ்லினா போர்கோஹைன், ஆவனி லஹாரா, அப்புறம் மன்பிரீத் சிங். ஸோ இங்கே 3 பேருமே வந்து மேஜர் தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டீஸ் தான்.
ஸோ ஆப்ஷன் டி 1, 2 and 3 அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஸோ தீஸ் ஆர் தி மேஜர் தயான் சந்த் ஹேல் ரத்னா அவார்டீஸ் ஆஃப் 2021. ஸோ நீரஜ் சோப்ரா அத்லெட்டிக்ஸில் கோல்டு மெடல் வாங்கினார், ஒலிம்பிக்ஸில் ஜாவ்லின் த்ரோவில். ரவிக்குமார் ரெஸ்லிங்கில் சில்வர் மெடல் வாங்கினார். லவ்லினா போர்கைன் ஸோ பிரான்ஸ் மெடலிஸ்ட். ஸோ ஸ்ரீஜேஷ் வந்து கோல் கீப்பர், இந்தியன் மென்ஸ் ஹாக்கி டீம் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கின அந்த இந்தியன் மென்ஸ் ஹாக்கி டீமுடைய கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ். அப்புறம் வந்து அதே ஹாக்கி டீமுடைய கேப்டன் வந்து மன்பிரீத் சிங். தென் சுனில் சேத்ரி வந்து ஃபேமஸ் இந்தியன் ஃபுட்பாலர். மித்தாலி ராஜ் வந்து உமன் கிரிக்கெட்டர். ஓகே, ஸோ இவங்க எல்லாருமே பேராலிம்பிக்ஸில் பங்கேற்று மெடல் வாங்கின அத்லெட்ஸ். அவனி லெஹ்ரா 2 மெடல் வாங்கினாங்க, ஒரு கோல்டு மெடல் அண்ட் 1 பிரான்ஸ் மெடல். அப்புறம் சுமித் அன்டில், பிரமோத் பகத், கிருஷ்ணா நாகர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து கோல்டு மெடல் வின் பண்ண பேராலிம்பியன்ஸ். ஓகே, இவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற தேர்வர்களோட ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய ஒப்பீனியன்ஸை கமெண்டில் பதிவிடுங்க. ரொம்ப முக்கியமாக இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் இன்னும் அதிகமான கேள்விகளையும் தகவல்களையும் பெற முடியும். மேலும் பல தகவல்களோடையும் மேலும் பல கேள்விகளோடையும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.